தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ஓகே சார். சார், இப்போ சமீபத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம நகரலான்னு இருக்கேன். இந்த திமுக மூத்த நிர்வாகிகள் மீது முறைகேடுகள் இல்லை தலைமைக்கும் அவங்களுக்குமான கொஞ்சம் நெருடல்கள் இருக்கதா நிறைய செய்திகள் வருது. அதெல்லாம் பார்க்குறீங்களா சார்? இல்லை, அப்படி மூத்த நிர்வாகிகள் மீது அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நம்ம மூத்த நிர்வாகிகளுக்கும் தலைமைக்கும் நெருடல் இருக்கிற மாதிரியான விஷயங்கள், அப்படி வெளிப்படையான விஷயங்கள் நமக்கு எதுவும் தெரியும். குறிப்பாக அந்த கிரவுண்ட் ஒர்க்கில் பெரிய கிங்காக இருக்கிற சேலத்திலேயே எடப்பாடியை தோற்கடித்த திரு கே நேரு அவர்கள் மீது சில பத்திரிகைகள்ல அந்த மாதிரியான கே நேரு திருச்சியாமா? ஆமாம், திருச்சி பொறுப்பாக சேலம் கொடுத்து அதில் வெற்றி பெற வச்சாரு. அவருக்கும் தலைமைக்கும் ஒரு நெருடல் போக்கு போயிட்டு இருக்கதா ஒரு செய்தி இல்லைங்க. இப்போ அவரை பற்றி திருச்சி சூர்யா வெளியிட்ட ஆடியோவிலலாம் ஏதோ வந்திருக்கு. அவர் சவுக்கு சங்கரோட தொடர்பில் இருந்தார், அப்படி இல்லை பாஜக பிரமுகர்களோட தொடர்பில் இருந்தாருங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் நேரு ஒரு டெடிக்கேட்டட் பார்ட்டி மேன். அவர் ஆக்சுவலாக தலைமைக்கு ரொம்ப லாயல்ட்டி உள்ளவர், விசுவாசம் உள்ளவர். அவர் தனியாக செயல்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. தனியாக இந்த மாதிரிலாம் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அங்கே உள்ளூரில் கொஞ்சம் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருக்காருன்னு இந்த லால்குடி எம்எல்ஏ போன்றவரெல்லாம் சொல்கிறாங்க. லால்குடி எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, இந்த அமைச்சர் நேருவால் என்னால் எந்த காரியமும் பண்ண முடியல. அவரும் திமுக தான், லால்குடி திமுக. என்னால் எந்த காரியமும் பண்ண முடியல, என்னை எந்த விழாக்கும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, என் தொகுதிக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்கலாம் சொல்கிறார். நேரு மேலே அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. பட் ஆனால் கட்சிக்கு லாயலாக இருக்கார். அவர் ஏதாவது கட்சி விரோதமான இல்லை அவர் சொந்தமாக சில விஷயங்கள்லாம் எடுப்பாருன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ திருநெல்வேலி மேயர் இருக்காங்க, அங்கே இப்போ தேர்ந்தெடுக்கிறதுக்கு கேண்டிடேட் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவர் தான் அனுப்புகிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் மேயரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவரை தான் அனுப்புகிறாங்க கட்சியிலேருந்து. ஸோ முக்கியமான ஆளாக இருக்கார். அதனால் அவருக்கும் ஸ்டாலினுக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இருக்கும், இல்லை ஸ்டாலினுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயங்கள் செய்கிறாரு, இல்லை கட்சிக்கு விரோதமான விஷயங்கள் ஏதாவது செய்கிறாரு, அப்படிலாம் அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லை. இந்த வதந்திகள்லாம் வரதெல்லாம் ரொம்ப அதுக்கு நம்ம பெரிய அளவுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. குறிப்பாக சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அமைச்சர் கே நேரு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, இவங்க மாதிரி தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க மேலே தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்கள் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இல்லை, இது மாதிரி பரப்புறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த எதிர்கட்சிக்காரங்க அல்லது இந்த சோஷியல் மீடியாவில் தான் பரவுறது ஆக்சுவலாக. ஆனால் திமுகவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா, மூத்தவர்களெல்லாம் கொஞ்சம் விலகி வழிவிட்டு இளைஞர்களுக்கு வழிவிடணுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ துரைமுருகன்லாம் ரொம்ப வயசாச்சு, அவர் வகிக்கிற இலாக்கா ரொம்ப முக்கியமான இலாக்கா. அவர் கொஞ்சம் இன்னும் அந்த வயசு காரணமாக அவரால் செயல்பட முடியாது. அதனால் இன்னும் ஒரு நல்ல இளைஞரை போட்டு அந்த இடத்துல அந்த மாதிரி முக்கியமான இலாக்காவெல்லாம் கொடுத்து ஹேண்டில் பண்ணலாம், பல சீனியர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இளைஞர்களை கொண்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குது. உதயநிதி ஒருவேளை இன்றைக்கி கூட உதயநிதியை பற்றி கேட்டிருக்காங்க. ஆமாம், கேட்டிருக்காங்க. அவர் குரல் வலுவாக இருக்கே தவிர பழுக்கவில்லை அப்படின்றாரு. பழுக்கவில்லைன்னா எந்த பழுக்கவில்லைன்னு தெரியல. சில போது பழம் தானாக பழுக்கும், சில போது தடியால் அடித்தாதான் பழுக்குன்ற மாதிரி பழமொழிலாம் சொல்லுவாங்க ஊரில். அந்த மாதிரி ஒருவேளை இந்த எப்படி பழுதாகும், எப்போ பழுக்குன்னு தெரியாது. ஒருவேளை அவர் ஸ்டாலின் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் கொடுப்பார், இப்போ கிடையாதுன்றதான் அதுக்கு அர்த்தம் நினைக்கிறேன். அவர் அமெரிக்கா 27ஆம் தேதி போகிறாரு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த ஒரு ஷார்ட் டேர்முக்கெல்லாம் கொடுத்துட்டு போகிறான்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஸ்டாலின் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அவர் என்ன பண்ணிட்டாரு, பல்வேறு முக்கியஸ்தரோட மந்திரிகளுக்கு உரிய இடத்த மகன்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அகாமடேட் பண்ணிட்டாரு. டிஆர் பாலுவோட பையன் மந்திரியாக இருக்கார், துரைமுருகன் பையன் எம்பியாக இருக்கார், ஆற்காடு பையன் எம்பியாக இருக்கார், பொன்முடி பையன் மாவட்ட செயலாளர் இருக்கார். இப்படி பார்த்தீங்கன்னா இவர் எம்ஆர்கே பையன் மாவட்ட செயலாளர் இருக்கார். இப்படி நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் டேக்கன் பொசிஷன். உதயநிதி தான் வந்துட்டார். இல்லை, திமுக கழகம் ஒரு குடும்பம்னா உண்மையிலே கழகம் குடும்பமாக வாரிசாக பரம்பரையாக வந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் அதில் பொறுப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஒரு போய் தான் உதயநிதி கீழே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தமிழ்நாடு முழுக்க அந்த வாரிசுகள் பட்டாளம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அம்பில் மகேஷ் பொய்யாமி உட்பட சொல்கிறேன் நான். ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ வாரிசுகள் ஏற்கனவே அதனால் மற்ற சீனியர்ஸ் யாருமே ஸ்டாலின்கிட்ட என் பையனுக்கு இல்லையா உன் பையனுக்கு இல்லையான்னு கேட்க முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு கூடிய அக்காவுண்ட் பண்ணிட்டார். அப்புறம் உதயநிதியும் அவங்க உதயநிதிக்கு எதிராக எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அதான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அதை காய்களை நகர்த்தி எல்லாரையும் அக்காமடேட் பண்ணி ஸ்டாலின் பண்ணிட்டார்.
உதயநிதிக்கு வந்து கட்சியில் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. அவர் மேலே அவர் முதல்வர் ஆனாலும் சரி, அவர் வந்து கட்சி தலைவர் ஆனாலும் சரி, ஸ்டாலினுக்கு அப்புறம் கட்சியில் வந்து எதிர்ப்பே கிடையாது. கட்சியில் என்னன்னா வரவேற்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிமுக மாதிரி எங்கள் கட்சி இல்லை சார், எங்களுக்கு தலைவர் ஒருத்தர் ரெடியாக இருக்காருன்றாங்க. ஓ, எடப்பாடி பன்னீர்செல்வம் சண்டை போட்டுன்னு கட்சி எப்படியோ மோசமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு தலைவர் ஏற்கனவே இருக்கார். கலைஞர் போனார், ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலின் 3 வெற்றியை கொடுத்தாரு. அடுத்தது இப்போது உதயநிதி வருவார் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. அந்த கட்சி அவரை ஏற்றுக்குது, மக்கள் அவரை ஏற்றுப்பாங்களான்றது எலெக்ஷனில் தான் பார்க்கணும். ஸ்டாலின் வந்து மக்கள் ஏற்றுட்டாங்க, எலெக்ஷனில் வெற்றியை கொடுத்தாங்க. உதயநிதிக்கு வெற்றியை கொடுப்பாங்களான்றது தேர்தலில் தான் நம்ம சந்திக்கணும். அவர் தனியாக அவரை முதல்வராக நிறுத்தி ஒரு எலெக்ஷன் வந்து பார்த்து அவர் வின் பண்ணால் மக்களும் அவர் ஏற்றுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ திமுகவை பொறுத்த மட்டும் இளைஞர்களுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தணுன்ற ஒரு குரல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப அதிருப்தி குரல் நிறைய இருக்குது. தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த காரியமும் நடக்கலை. ஒரு தொண்டர் வந்து ரொம்ப 17 தடவை சிறைக்கு போயிருக்காரு. அவர் நேற்று என்கிட்ட பேசுகிறாரு, விழுப்புரம் மாவட்டம். அவர் சொல்கிறாரு, கலைஞர் வீடு கட்டு திட்டத்தில் ஒரு வீடு கூட எங்களால் வாங்க முடியல சார், ரேஷன் கடை ஜாப் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அதிமுக ஆட்சியில் எல்லாம் அவங்க ஆளுங்களே இது பண்ணாங்க, இப்போ மறுபடியும் அவங்க ஆளுங்க தான் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு இருக்காங்க, எங்கள் ஆளுங்க பாடுபட்டவங்களாம் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு திமுக தொண்டனுக்கு வந்து எந்த விதமான மரியாதையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதே தான் சொல்கிறாரு சென்னையில் இருக்கிற இன்னொரு தொண்டரும். கிட்டத்தட்ட திமுகவோட கீழ்மட்டத்தில் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பாருங்கள். திருநெல்வேலியில் அம்பா மேயர் எலெக்ஷன்ஸில் வந்து திமுகலேருந்து விலகி ஒருத்தர் போயிருக்காரு. அவரை கட்சியை விட்டே நீக்கிட்டாங்க. அவர் வந்து மேயர் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுறார். அவர் வந்து 20 ஓட்டு வாங்கியிருக்காரு சார். திமுகலேருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஒருத்தர் மேயர் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணி 20 ஓட்டு வாங்கியிருக்காரு. திமுக அஃபிஷியல் திமுக கேண்டிடேட் வின் பண்ணிட்டார். அப்போது அஃபிஷியல் கேண்டிடேட் எடுத்து ஓட்டு போடுற அளவுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு திமுகவில் அதிருப்தி இருக்கிறது நமக்கு தெரியுதாங்க. எப்படி அவர் 20 ஓட்டு வாங்கினார்? திமுகலேருந்து விலக்கி வைக்கப்பட்டவர் எலெக்ஷன் நிற்கிறாரு, 20 ஓட்டு எப்படி வாங்கினார் அவர்? திமுக வந்து திமுக ஆட்கள் ஓட்டு போடாமல் வாங்கியிருப்பார் அவர். அப்போ அங்கே திமுக ஆட்களை நீக்க வேண்டாமா? யார் யாருக்கு கட்சி வேட்பாளருக்கு போடாமல் எதிர்த்த ஆளுக்கு, அதுவும் விலக்கி விட்ட ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, அவருக்கு போட்டிருக்காங்கன்னா அப்போ திமுக கீழ் லெவலில் எந்த லெவலில் இருக்குது? நாளைக்கு கோயம்புத்தூர் மேயர் எலெக்ஷன் நடக்கும் போது அங்கே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அங்கே திமுகங்கிறாங்க எத்தனை பேர் கட்சி மாதிரி ஓட்டு எதிராளுக்கு அஃபிஷியல் கேண்டிடேட் தவிர மற்றவருக்கு யார் ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரியாது. அப்போது கட்சி கீழ் லெவலில் எப்படி இருக்குது? ஸோ நீங்கள் இதை பார்க்கணும்ல. அப்போது ஸ்டாலின் வந்து மேல் லெவலில் எல்லாம் பண்ணலாம், உரிமை கொடுக்கலாம், புதுமை பெண் திட்டத்தை ஆரம்பிக்கலாம், தமிழ் புதல்வன் திட்டத்தை ஆரம்பிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் போடலாம், அதெல்லாம் அவருக்கு பெண்கள் ஓட்டெல்லாம் வாங்கி கொடுக்குது. ஆனால் உங்கள் கட்சி தொண்டன் கீழே வேலை செய்யணும்ல, அவன் சந்தோஷமாக இருக்கானா? இல்லையே. அதை தான் ஸ்டாலின் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது சார். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு தொண்டர்களுடைய பார்வையில் இருந்து, இப்போ முதல்வருடைய வெளிநாட்டு பயணமும் இருக்குது, அதுக்கு முன்னாடியான ஒரு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த மூத்த அமைச்சர்களுக்கு, குறிப்பாக கேஎன்ஆர் அவர்களுக்கு கூடுதல் துறையெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. அதை வந்து எப்படியாவது தடுக்கணுங்கிறதுக்கான முயற்சியாக கூட இந்த இது இருக்கலாமா சார்? இப்படி ஆசச்சு வந்து இவர் போகிற 15 நாளோ 20 நாளோ அதுக்காகலாம் வந்து மாற்றுவாருன்னு எனக்கு தோணலை. துரைமுருகன் தான் சீனியர் மினிஸ்டராக இருக்கார். ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஸ்டாலின் வெளிநாடுலாம் போயிட்டு வந்தார். அப்போ வந்து அவர் யாரையுமே நியமிச்சுட்டு போலியா அவர்? அதாவதுங்க, இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எழுதப்படாத ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. சீனியர் மோஸ்ட் மந்திரி துரைமுருகன் தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியில் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக யார் பவர் சென்டர்னு எல்லாருக்கும் தெரியும், யார் அதிகார மையம்னு எல்லாருக்கும் தெரியும். யார்? ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் தான் அதிகார மையம் தெரியும். அது வந்து அதனால் இந்த அதிகாரிகளும் கூட ஸ்டாலின் இல்லாத பட்சத்தில் எல்லா விஷயத்தையும் உதயநிதி தான் கேட்டுப்பாங்க, அவர்கிட்ட தான் கேட்டுப்பாங்க. நீங்கள் அஃபிஷியலாக அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுன்ற கூட அவசியம் கூட கிடையாது. அஃபிஷியலாக துரைமுருகன் தான் நான் இல்லாத போது இன்சார்ஜாக இருப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆனால் இந்த கவர்னர் கொடுக்க போது ஏதாவது விஷமம் பண்ணாத இருக்கணும், அது வேறு விஷயம். நான் யார் பொறுப்பு, நீங்கள் வெளிநாடு போகும்போது அது இதுன்னு கேட்காத இருக்கணும். அவர் ஆசச்சு அப்படியே தான் போவார், அப்படியே விட்டு போனார் வச்சுக்கோங்க. அந்த அதிகாரிகள் வந்து உதயநிதிட்ட கேட்பாங்க, அவர் சொல்கிறபடி செஞ்சுட்டு போவாங்க, அவ்வளோதான். அது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது, அவ்வளோதான். அஃபிஷியலாக உதயநிதிக்கு பொறுப்பு முதல்வரோ துணை முதல்வரோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இன்றைக்கி அவர் பேசுகிறது, இன்றைக்கி சிஎம் பேசுலேருந்து அவர் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் பழுக்கவில்லைன்னு சொன்னால் அது எப்போ பழுக்கும், அப்படி எப்படி கோரிக்கை வலுக்கிறது இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதான் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இன்னும் நிறைய பேர் குரல் கொடுங்கன்னு சொல்கிறாரா? அதான் இல்லை, வலுக்கவில்லைன்னா இன்னும் வலுக்கிற மாதிரி குரல் கொடுங்கன்னு சொல்கிறாரான்னு தெரியலையே, இது நமக்கு புரியல. ஆனால் வந்து அவர் கொடுத்தா யாரும் அப்ஜெக்ட் பண்ண போகிறதில்ல திமுகவில். ஆனால் இந்த அதிகாரிகளுக்கும் தெரியும்
ஸ்டாலின் வந்து அவர் வெளிநாடு போகும்போது யார்கிட்ட நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கணும்னு அவங்களுக்கும் தெரியும். ஓகே. அவங்க வந்து துரைமுருகன் என்ன கேட்கணும், உதயநிதி என்ன கேட்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால ஐ திங்க் இவர் போகிற ஒரு ஷார்ட் பீரியடுக்காக வந்து இந்த மந்திரி சபை மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போகிறான்றது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னொருத்தர் கொடுக்கல. இன்றைக்கே கோயம்புத்தூரில் ஒரு அம்மா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேயர் போஸ்ட் நம்ம கொடுப்பாங்கன்ட்டு. ஆனால் அஃபிஷியல் கேண்டிடேட் வேற ஒரு அம்மாவை போட்டாங்க ரங்கநாயகின்ட்டு. அதை மீனா லவ்னு ஒரு அம்மா கண்ணீர் விட்டுலே கார் ஏறி போகிறாங்க. அதான் எனக்கு கிடைக்கலன்றதுனால. அப்போ இங்கே நீங்கள் மந்திரி சபையில் மாற்றினா நான் சீனியர் நியூ ஜூனியர் உனக்கே அதை கொடுத்தீங்க எனக்கே அதை கொடுத்தீங்க இந்த இலக்காக மாற்றினீங்க அந்த இலக்கம் இதெல்லாம் வேணாம். இப்படியே இருக்கட்டும். அதிகாரிகளுக்கு தெரியும் யாரை போய் கான்டாக்ட் பண்ணி என்ன முடிவு எடுக்கிறது அவனுக்கு தெரியும். அப்படியே விட்டு போகலான்னு போகலாம், சொல்ல முடியாது. சார் இந்த துணை முதல்வர் அந்த கோரிக்கை வந்து பெருசாக போயிட்டே இருக்கு. இது தள்ளி போடுறதுக்கான காரணம் என்ன சார்? இது சரியான டைம் இல்லைன்னு நினைக்கிறார் அவர் உள்ளவர். ஓகே. இது டைம் சரியான டைம் இல்லை இப்போது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கட்சியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் ஏற்றுப்பாங்க. ஓகே. ஆனால் வெளியில் வந்து வாரிசு குடும்ப அரசியல் குடும்ப ஆட்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான பிரச்சாரமாக போய் ஏற்கனவே இந்த சட்டம் ஒழுங்கு அது இது கள்ளச்சாராயம் ஆம்ஸ்டாங் இதுவே அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரமாக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி திமுக பல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அவர் ஸ்டாலின் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வச்சுக்கோங்க. கூட்டணி கட்சிகள்லாம் ஓரளவுக்கு ஆதரவு இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து இப்போது உதயநிதியை கொண்டு வந்துட்டா வச்சுக்கோங்களேன், மீண்டும் வந்து ஒரு பிரச்சனை வரும். சட்டம் ஒழுங்கு அது அந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இது எல்லாத்தையும் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ரைஸ் பண்ணணும், ஒரு 26 வரையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம், அப்போ ஆட்சிக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை 26 நெருங்கும் போது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இல்லை எது பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை எது பண்ணாலுமே அந்த கட்சிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த நேரத்தில் பொதுமக்களுடைய பார்வையில் பொதுமக்கள் பார்வையில் அவர் 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் எல்லா எலெக்ஷன் 19லேருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர். அதனால் வந்து அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரை நீங்கள் வந்து ஒரு துணை முதல்வர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராபபிளி அவர் வந்து ஃபாரின் போயிட்டு வந்து எடுக்கிற ஒரு முடிவாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் பண்ணால் எதிர் பிரச்சாரம் அதிகமாக இருக்கும், குடும்ப அரசியல் அது இதுன்ட்டு. ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா அந்த சத்தம் எழுந்து அடங்கிடும், அவ்வளோ இருக்காது. அதனால் அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு தெரியல. அவர் பண்ணுறதுனா இப்போ உடனே பண்ணிடணும். எலெக்ஷன் நெருக்கத்தில் பண்ணார்னா பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாம் இங்கே வரும்போது என்ன பேசுவாங்கன்னா குடும்ப ஆட்சி குடும்ப அரசியல் தான் பேசுவாங்க. அதனால் முன்னாடியே பண்ணிட்டாருன்னா அந்த விஷயம் அவ்வளோ தூரம் ஈடுபடாது ஆக்சுவலாக. அதனால் ஸ்டாலின் வந்து பண்ணுறதுனா உடனே பண்ணணும். அது பண்ணுவாரான்னு தெரியல எனக்கு. எலெக்ஷன் இருக்கும்போது பண்ணாருன்னா பிரச்சாரம் அவருக்கு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் அதிகமாக இருக்கும். சார் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போவே இந்த போகிறதுக்கு முன்னாடி அவர் பண்ணார்னா இந்த அமைச்சரவை மாற்றம் இந்த 2026 தேர்தலை மையப்படுத்தி இருக்குமா சார்? இல்லை இதில் வந்து அவர் இளைஞர்கள் வந்து நிறையா கொண்டு வரணும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. திமுக இப்போ நிர்வாகிகள் பல பேர்கிட்ட பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் இளைஞர்களை நிறையா உள்ளே கொண்டு வரணும் அமைச்சரவையில். 3 வருஷம் இருந்துட்டாங்க, வயசானவங்களாம் ரிமூவ் பண்ணி கட்சி வேலைக்கு அனுப்புங்க எல்லாரையும். எதுக்காக வந்து எல்லாருக்கும் வயசானவங்களே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பேரையாவது ரிமூவ் பண்ணுங்கள், வயசானவங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு இளைஞர்களை கொண்டு வாங்க. ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மந்திரி சபைக்கு வந்து ஒரு புது லுக்கு கொடுங்க, ஃப்ரெஷ் லுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் அப்படி ஏற்கனவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணினாருன்னா ஒரு யங்ஸ்டர்ஸாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. பட் அது கூட வந்து அவர் உடனே பண்ணுவாரான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ இந்த கவர்னரோட அவருக்கு ரேப்போ சரியில்லை. இப்போ இந்த கவர்னரை போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என் மந்திரிகள்லாம் பதவியெல்லாம் ஏற்றிக்கணும், அதெல்லாம் இருக்குது. எதுக்குடா இந்த ஆள்கிட்ட அப்படின்னு யோசிக்கலாம். இவரை போய் எதுக்கு பார்த்துக்கின்னு பேசிக்கின்னு இவர் இவரை மாற்றுறாங்களா மாற்ற மாட்டேங்கிறாங்களா அதுவே கேள்விக்குறியாக இருக்கணும். ஏன்னா இவர் பதவி காலம் முடிஞ்சு போச்சு, அவர் அந்தரத்தில் தொங்கின்னு இருக்காரு. இப்போது எக்ஸ்டென்ஷனும் வரல, 5 வருஷம் பதவி காலம் முடிஞ்சு போச்சு. இவரோட நிலைமை என்னன்னு தெரியல. அதனால் வந்து அவரும் ஸ்டாலின் யோசிச்சுட்டு இருப்பார், இவரோட இது ஒரு முடிவுக்கு வரட்டும், இவர் பர்மனெண்ட்டாக இங்கே தான் இருப்பார்னு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பார். அதனால் இப்போ தற்சமயத்துக்கு அவர் போயிட்டு வரவரையும் எதுவும் பண்ணுவாரான்னு டவுட்டாக தான் இருக்கு எனக்கு. சார் இப்போ தொடர் வெற்றிகளாக இருக்கிற இந்த திமுக கூட்டணி அதுலேருந்து சில கட்சிகள் விலகி எங்கள் பக்கத்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அதிமுக நடக்குமா? எதுக்காக அதிமுக போகணும்? முதல்ல இவங்க ஏற்கனவே பல வெற்றிகளை பார்த்தவங்க இந்த கூட்டணி. 2வது இவங்களை இணைக்கிறது வந்து மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு தான் இவங்களை இணைக்குது. அதிமுக என்ன இருக்குது? அதிமுக பாஜக எதிர்ப்பில் சீரியஸாக இருக்கா, இல்லை அதிமுக வலிமையாக இருக்கா? எதுவுமே இல்லையே. அதனால் எதுக்கு இவங்க போகணும் ஆக்சுவலாக வந்து அது அவங்க ஒருவேளை வந்து இந்த மாதிரிலாம் பேசினா நாளைக்கு வந்து காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ திமுக அதிகமான இடங்கள் வேணால் கேட்கலாமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜயை நம்பி கூட போக முடியாது. விஜய் வந்தாருன்னா விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவர் வந்தவுடனே 35% ஓட்டு வாங்குவார்னு சொல்ல முடியாது. அவர் 10% ஓட்டு வாங்குறாரா 8% ஓட்டு வாங்குறாரா தெரியாது. அதனால் அதிமுகவும் வலிமையாக இல்லை, அதிமுகவும் ஒற்றுமையாக இல்லை, அதிமுகவும் வந்து மோடி எதிர்ப்பில் சீரியஸாக இல்லை. அப்புறம் இவங்க ஏன் சார் போனாங்க?
திமுக வேணா அவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், கூட்டணி கட்சிகளுக்கு பல வருத்தம் இருக்கலாம், இருந்தாலுமே வந்து இதில் கண்டினியூ பண்ணுறது தான் நமக்கு பெட்டர்னு அவங்க நினைப்பாங்க. ஆக்சுவலாக ஆனால் அதிமுகலேருந்து சொல்கிறாங்க நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் 2026 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் 24க்கு முன்னாடி சொன்னாங்க. தேமுதிக மட்டும்தான் அவங்க கூட்டணிக்கு வந்தாங்க, வேறு யாரும் வரல. எஸ்டிசி அதனால வந்து மெகா கூட்டணி அமைக்கிறதெல்லாம் எப்போ சாத்தியம்னா, அவங்க மெகா கூட்டணி எப்படி தெரியுமா அமைக்கலாம்? அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அந்த மாதிரி மெகா கூட்டணி அமைக்கலாம். அது வாய்ப்பு இருக்கு. திமுக அணியிலேருந்து யாராவது வருவாங்கன்னா அதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 குறைவு. ஓகே, இப்போ அதிமுகவை நம்பி கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுக வலிமையாக இருந்தால் வரும். ஓகே, ஓபிஎஸ், டிடிவி எல்லாரையும் சேர்த்தாங்கன்னா வலிமையாக இருந்தால் வரும். மக்கள் பார்வையில் அதிமுக மீண்டும் இணைந்து விட்டது, அது வலிமையாக இருக்குன்னு நம்பணும் மக்கள், அப்போ வருவாங்க. ஓகே சார். இப்போ 2026 பாஜக வந்து அதிமுக வந்ததுன்னா அவங்களே வந்து ஓபிஎஸ், டிடிவி எப்படியாவது கொண்டு வர பார்ப்பாங்க, அதுக்குள்ள ஓகே ட்ரை பண்ணுவாங்க. ஒரு இப்போ இருக்கிற அந்த கட்சிகள் வரையறையை வச்சு ஒரு 2026 நம்மளால சொல்ல முடியுமா? யார் யார் எந்தெந்த? இந்த திமுக அணி அப்படியே தாங்க இருக்கும், இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. வந்து ஆனால் இதுக்கு எதிரான ஒரு மக்கள் மனோபாவம், ஆன்டி இன்குபன்சி இருக்குல்ல, அது கொஞ்சம் வளர்ந்துருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு நல்ல ஆட்சிக்குமே வந்து மக்கள் முழு திருப்தியெல்லாம் அளிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து தான் இருக்கும். இந்த இதுக்கு இப்போ கள்ளச்சாராயம், ஆம்ஸ்டாங்கு, டெய்லி ஒரு கொலை நடக்குதுன்னா இப்போ தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு, அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது செய்யும். அது வந்து ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய திட்டங்கள் மூலமாக வந்து அதை வந்து இது பண்ணுறாரு, காம்பன்சேட் பண்ணுறாரு, அதை வந்து பின்னுக்கு தள்ளுறாரு ஆக்சுவலாக. அதனால தான் பெண்கள் ஓட்டு அவருக்கு அதிகமாக இருக்குது ஸ்டாலினுக்கு. அதிமுகவில் இருந்த பெண்கள் ஓட்டெல்லாம் இவருக்கு வந்துடுது. அதிமுகவில் இருந்த பிராமின் ஓட்டெல்லாம் பாஜகவுக்கு போயிடுச்சு. அது பிராமின்றது உயர் ஜாதி ஓட்டெல்லாம் போயிடுச்சு. அதிமுக ஆட்களும் ஓபிஎஸ் இல்லை, அதனால் அது வலிமை எழுந்திருக்கு ஆக்சுவலாக. அது எல்லோரையும் சேர்த்து கொண்டு வலிமையாக இருந்தால், பாஜகவோட, பாமகவோட, தேமுதிகவோடலாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சால் இப்போ இருக்கிற திமுக கூட்டணிக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.